ஏன் இந்த ட்ரெஸ் போட்டா ஒரே அரிப்பா இருக்கு? என்ன ஒரு வாரமா இதையே போட்டா? யோ இதுல யாரா கிருஷ்ணரு? நான் தான். அப்புறம் இது கரல கட்டி நீ வச்சுக்கிற குடி அந்தாள்ட்ட உள்ளாங்கள கூட. நீ யாரியா? நான் யமதர்ம சார். ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க அப்படி? சார் என் வேலையா தானே. ஏய் சிக் போ அப்படி. கூட கூட வாயாடுற. மாவன பேட்டாவை கட் நடா பண்ணு. தமிழர்ஷா இங்கேயும் டென்ஷன் தானா? வாந்து. காலையில இருந்து உயிரை வாங்குறான் அந்த ஆளு. யாரு? யார் அந்த டைரக்டா? சம்பளத்தை ஒழுங்கா வாங்கி தரானுங்களா? அதுவும் அந்த பேட்டா இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுனே இருக்கானுங்க. காமெடி படம் தானே தவிர ஒரே டென்ஷன் பா. டேய் இதுனா ஸ்கூட்டரா இல்ல மாட்டு வண்டியா? ஏய் என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, என் ராணி பத்தி ஒன்னும் சொல்லாத. ராணி கொஞ்சம் வைக்கல போடு. பெரிய டைரக்டரா உலகத்தையே கலக்கலாம்னு நினைச்சேன். பேசாம உங்க கூட மிமிக்கிரியே பண்ணியிருந்துருக்கலாம்டா. அசிஸ்டன்ட் டைரக்டரா அடிவயிறு தான் காயுது. காரி மூஞ்ச பழப்படாடே. டே மண்டை 3 தொண்டைக்கு 3 டீ போடு. பழைய கடனை கொடுக்காம பச்சை தண்ணி விட தர மாட்டேன். டாய் நாங்க யாரும் தெரியாம அனாவசியமா விளையாடுறோம். நாங்க நினைச்சா இந்த கடையே இருக்காது. ஜாக்கிரதை. வைக்கிறோம். ஒண்ணு இல்ல 4 டீ கடை வைக்கிறோம். எல்லாருக்கும் கடன் கொடுக்குறோம். நாக்கரையா அதுக்கு ரொம்ப செலவாகும். ஆகட்டுமே. 4 பேர் நல்ல டீ குடிக்கணுமானா நம்ம டீ கடை வைக்கல, தப்பே இல்ல. போங்கடா வேலையத்த பசங்களா, பொழப்பு கெடுக்க வந்துட்டானுங்க. யோ டெல்லி 2 வரைக்கும் கொடு. புதுசு தானே, என்ன பாரா தெரியும். ஏண்டா டேய் இதெல்லாம் உங்க வேலை தானா? முதல்ல 5 வெளிய போடா. செருப்பால் அடிப்பேன். யாரை பார்த்து எந்திரிக்க சொல்றேன்? எங்களை யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா? இந்த பேட்டைக்கு கிங்கு. என்னது? கிங்குடா, அன்பு கிங்குடா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஆ தேங்காய் என்ன பண்றேன்? பொட்டு வைக்கிறேன். அடுத்து பவுடர் போட்டு ஜடையெல்லாம் பின்னி விடுவீங்களா? இதெல்லாம் சம்பிரதாயம். ஓ ஐ எம் சாரி. அதுக்கெல்லாம் எனக்கு மீனிங் தெரியாது. நான் கிளம்புறேன். தட்சணை கொடுங்க. தட்சணையா? 1 ரூபாய் இருக்கு. சேஞ்ச் இருக்குமா? ரொம்ப அல்பமா இருக்கேல. அப்படி இருந்துதான் அந்த காரை வாங்கினேன். என்னங்கடா இது? இவங்க எல்லாம் சாமியே இல்லன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கன்னிசாமியா? கன்னிச்சாமியா? பகுத்தறிவுக்கும் பக்திக்கும் ஒரே கலரா? கன்ஃபியூஸ் ஆகுதுடா. ஏய் அறிவு, ஏய் அன்பு மை ஃப்ரெண்ட், எப்படிடா இருக்கிற நீ? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்பப்பா டிரைவரானே? உனக்கு இன்னும் அந்த நக்கல் போல பத்தியா? இது என் சொந்த வண்டிடா. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, லோக்கல்ல எவ்வளவு டப்பிங் பண்ணாலும் டப்பு தேர மாட்டேங்குது. ஃபாரின் டூர் போனாங்க, நடிகர்களோட போனேன், எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பேசி காட்டினேன், செம்ம சில்றடா. அதெல்லாம் நான் அந்த காரை வாங்கினேன். இன்னும் 2 வாட்டி மலேசியா போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் வாங்கிடுவேன். பா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லுப்பா இதே மாதிரி. ஐயோ இப்ப மிமிக்ரிக்கு ரொம்ப காம்படிஷன் ஆகி போச்சேடா. ரோடுக்கு ரோடு ஸ்டேஜை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கடா. ஐயோ உனக்கு டான்ஸ் வருமா? தெரியாதெல்லாம் கேட்காதப்பா, மிமிக்ரி இருந்தா சொல்லு. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன். அப்பா கண்டிப்பா மறந்துடாம சொல்லுப்பா. என்னடா இது, நீ என் ஃப்ரெண்டு, ஏன்டா இப்படி கெஞ்சுற? சரி நான் காரு பங்களாக்கெல்லாம் ஆசைப்படலப்பா. வர பணத்தை வச்சு என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணும், அதுக்குதான். ஓ சிஸ்டர் சென்டிமெண்ட் டச் பண்றே. சரி ஓகே, நிச்சயமா நல்ல சான்ஸ் வரும்போது நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். வரட்டுமா? மறந்துடக்கூடாது. நீ ஃபோன் பண்ணி கேட்ச் பண்ணி. நம்ம எல்லாம் ஒண்ணா டீ சாப்பிட்டவங்க. ஏய் அதான் காசு கொடுக்காம கடைக்காரன் விரட்டினா இல்ல, அதையும் ஞாபகப்படுத்துற. சான்ஸ் அது நிச்சயம் உண்டு. கம்ப்யூட்டர் 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 சார், கம்ப்யூட்டர் சார். என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? ஜோசியம் பாக்குறேன் சார். ஆமா அதென்ன மண்ணுல அரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க? என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன். ஆமா மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணிட்ட மாதிரி ஹாப்பி ஆகுற. என் சிவகாமி சொன்னா தப்பாது சார். நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன். கொஞ்சம் இருங்க. என்ன? சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும். என்ன இது? தண்ணீரை கண்டோம் 1 மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற? நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா. ஓ எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் ஏவல் வவ்வால் ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன். இந்த பாரு சார், நீர் நில நெருப்பு ஆகாயம் காற்றுன்னு 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பழச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது. என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன் வரேன். போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா. டேய் எஸ். ஏன்டா என் மேல சேரவாரி அடிச்சு போற? ஆமா உன் மேல சேரவாரி அடிக்கணும்னு எனக்கு நேர்த்தி கடன் பாரு. நீ தான் சிட்டி ரோட்ல நடந்து போகும்போது குளம் குட்டை தண்ணி எல்லாம் பார்த்து வரணும். பை தி வே glad to meet you. What's your name? ஏன்டா முத நான் இன்டர்வியூ போறேன், Dress எல்லாம் சேரவாரி அடிச்சு போறியா? அட பாவி, முதல்ல இன்டர்வியூக்கு போற ஏஜாயா இது? ஏன்யா நீங்களே இப்பதான் முதல்ல இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரி ஆளுங்களா எப்ப இன்டர்வியூ போறது? என்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேனா எடுக்கிற ஆட்டோகிராஃப்லாம் போட்டு தர மாட்டேன். என்னையா இது?
நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது. அதான்டா இன்னைக்கு ஸ்டைலு. இந்த ஸ்டைலை வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனோம். அப்ப நானு ஆஹா ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே. அடடா சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா. டேய் நட்டு, என்ன முதலாளி? இது எவ்வளவுடா? இது 500 நோட்டு முதலாளி. இது கூட தெரியல. வேற ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன டவுட், அதனால கேட்டேன். இந்த பாரு நட்டு, சொல்லுங்க முதலாளி. சக்கரை முடையெல்லாம் வந்தா இறக்கி வையே. சரிங்க. நான் அரிசி குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். ஆள் முன்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி உங்க மனசுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணும் அண்ணாச்சி. சரி. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலை. ஏய், என்னை யாரும் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவனாலேயே எனக்கு கரெக்டா ஐஸ வைக்க முடியல. ஐயோ முடியல அண்ணாச்சி. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீ இங்க எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நட்டு, முதலாளி. நான் சொல்லாம இவனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஐயோ அண்ணாச்சி முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. ஏய், நீ பழைய பாக்கிய கொடுத்துட்டு எதை வேண்டாலும் வாங்கிட்டு போ. அண்ணாச்சி வடியா அண்ணாச்சி பணத்தோட வா. ஹலோ சொல்லுங்க முதலாளி. டேய் நட்டு, நான் அரிசி மண்டியில இருந்து பேசுறேன். அன்பு பழைய கடனை கொடுத்துட்டான். இங்க எனக்கே பத்தலன்னு அவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கேன். அவன் கேட்டான்னா அவன் கேட்கறத கொடுத்துட்டு நான் வாங்கின 500 ரூபாயும் கொடுத்துரு. ஏன்னா நம்மளை யாரும் கடன்காரன்னு சொல்லக்கூடாது. கொடுத்துறேன் முதலாளி. ஏ நட்டு, எப்படி அன்பு? இப்பதான் முதலாளி ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கு தெரியாது. ஆனா ஒரு மணி நேரத்துல கரெக்டா வந்துருவேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல. ஐயோ பத்திக்கிச்சு. அடா பாவி, வீட்டு முன்னாடி கூட தீய வைக்கிறாங்களே. ஒருவேளை வீடு பத்திக்குமா? சிவகாமி சொன்னது தண்ணியில தானே கண்டோம், தீயில இல்லையே. உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா? இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா? பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற? ஒரு பாசத்துல. பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். என்ன விஷயம்? காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு. அரை குடந்தையா நிறைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க. வேண்டாமா, எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி. வேற ஆளை பாரு. தம்பி. மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிரியே. சரி சரி ஓகே, இந்த ஒரு குடம் தானே. இன்னொரு சின்ன குண்டா. அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும். சரி. தண்ணியில என்ன பிரச்சனை? அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும். பைப்பு தண்ணி பச்சை குழந்த மாதிரி. என்னங்கடா இது? பைப்பு தண்ணியில திடீர்னு பேப்பர் வருது. என்னது இது? இன்னும் 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும். இப்படிக்கு கார்பரேஷன். ஆஹா, நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே. அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே. ஓகே 10 நிமிஷம் தானே, அதுக்குள்ள அடிச்சிடுறேன். என்னங்கடி இது? எங்க வீட்ல சின்ன குண்டா. அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத. மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா. அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா? அடி பாவி மக்கா, அக்கா அக்கான்னு முக்க வச்சிட்டியே. பக்காவா அடிச்சு கொடுத்துட்டு தொலைகிறேன். ஏண்டி தண்ணி அடிச்சு முடிச்சாச்சா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? இத்தனை வருஷம் இல்லாத சந்தேகம் இப்ப என்னடி சிவகாமி? ஏக்கா உன் பேர் சிவகாமியா? ஆமா தம்பி. சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே. ஏய்யா, 2 குடம் தண்ணி அடிச்சு கொடு. கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்ட முட்டு போயிட்ட. முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கெட்டதே இல்ல. பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா? ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா? என்னது மாமாவா? அவங்க அக்கா அண்ணா, நீங்க எனக்கு மாமா தானே மாமா? ஏண்டா, என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறை வச்சு வர கூப்பிடுறியா? இன்னைக்கு நான் உன்னை பிளக்கிறத இவ பார்க்கணும். ஐயோ! ஆஹா, நமக்கு தண்ணியில கண்டம் மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு. கருகிட்டானே. என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கி விட்டானே. அடி பாவி, இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட. தீயில விழுந்த உடனே சிங்கம்ன்றேடி. உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர். அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனா மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சிவகாமி. ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை வருவாய். ஆஹா, தமிழ் என்னமா வந்து விளையாடுது.
சார் முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் பாஸ் பண்ணணும். ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன். யோ பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற, தமிழ் ஆசிரியர் மாதிரி வேற தெரியற. யூரின் பாஸ் பண்ணி இங்கிலீஷ்ல கேக்குற, பின்ன எப்படியா கேட்கணும்? சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா? யோ, அடிவயிறு அர்ஜென்ட்டா இருக்கும்போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ. இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா? எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கிற. அப்படியே அர்ஜென்சி தான் எனக்கும். வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. ஓகே. ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுறாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நீ எங்க இருந்தியா? அங்கடா நான் இருந்தேன். ஒரு குரல் கொடுத்துருக்கலாமேடா. ஸ்டாப் பண்ணிருப்பேன்ல. குரல கொடுத்தையா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த, ஆனா நீ கீழே குமிச்சு பார்த்தியா? டேய், குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்டை அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்காரும் போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான் வர்றேன். ஐயோ இரியா. என்னடா மூஞ்சி என்னடா தேடுற? ஏய், ஏய், என்னடா குனிஞ்ச? கல்லு இது எதுக்குடா? உனக்கு தாயா? வண்டி ஓட்டானே, பஸ் டிரைவரை கல்லால அடிச்சாங்க. இனிமே வண்டி ஓடாது. அடடா, மண்டைய பொளந்துட்டியேடா. டேய், ஐயோ, தண்ணியில பிரச்சனைடாண்டா பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியாக காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க. வேணா பார்சல் பேப்பர் 8 அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வர், இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன். கேன் ஐ ஹேவ் a seat? ஓகே, ஐ அம் ஹேவிங் a seat. ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற. இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனால தான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. இதை 10 அனாதை குழந்தைங்க சாப்பிட்றத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா 8 கொலை பண்ண மாதிரி இருக்கிறான். ஆனா ட்ரெஸ்ஸை பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது? இந்த மாதிரி தண்ணினால தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி. என் முன்னாடி வச்சு குடிக்காத. என்னடா இது? 1 பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்னங்கடா இது? எருவ மாட்டு கழுத்துல சங்கிலியை மாட்டின மாதிரி 8 கிலோவில் ஒரு செயின். அப்புறம் கழுத்து வலிக்குன்னு டாக்டர்கிட்ட போக வேண்டியது. அவர் மருந்து சீட்ல செயினை கழட்டி வைக்கணும்னு எழுதுறாரு. அதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் கட்டு வரானுங்க. முட்டா பயலுக. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணியா? குடியா? எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றது? குடியா பாப்போம். தண்ணியில கண்டம்னு சொன்னா கேக்குறாங்களா? எவ்வளவு பெரிய மோதிரம் அண்ணே! நீங்க தானே அந்த எப்படி கண்டுபிடிச்ச? இதோ முத்திரை மோதிரம் மாதிரி மோதிரம் போட்டிருக்கீங்க அண்ணா. ஏண்டா தண்ணி உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? கேவலம் இல்லைன்னா ஒரு பயம்னா. அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏன் எச்சிட்டு போற? கை விடுங்கடா. யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேண்ணா. என் நிலைமை இப்ப அப்படின்னா ஊத்திடாதீங்கண்ணா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா. நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரனே அடிச்சிட்டியா? ஏண்டா எம்எல்ஏ கிட்டயே துப்பாக்கி கிடையாது. நீ போலீஸ்காரனே அறுவாளை கட்டியா? அட பாவிகளா, ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துறடா. என் தட்டி பிரச்சனையை சட்டசபை வரைக்கும் கொண்டாட்டாங்களடா. வெளிநடப்பு செய்யறேன். எஸ், ஆஸ்திரேலியா ப்ரோக்ராமா? நெக்ஸ்ட் மந்தா? ரொம்ப டைட்டா இருக்குதே. என்ன மாதிரி ப்ரோக்ராம் அது? என்னால முடியாது. வேணா என் ட்ரூப் மெம்பர்ஸ்ட்ட கேட்டு சொல்றேன். 1 செகண்ட் கைண்ட்லி ஹோல்ட் ஆன். ஏய் டோஷிபா, நெக்ஸ்ட் மந்த் ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் போறியா நீ? எனக்கு மிமிக்ரி தெரியாது. அதுக்கு மிமிக்ரி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு பெரிய மனுஷனுக்கு கம்பெனி கொடுத்தா போதும். That means? That means டோர் லாக், லைட் ஆஃப். Nonsense. ஹலோ, பூனக்கண்ணி ஆல்ரெடி ஜாக்கி சானோட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? வர முடியாதான். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இந்த ட்ரூப்ஸோட டிக்கெட்ஸ்லாம். ஓகே, எதுக்கும் இந்த லுஃப்தான்சா ஃளைட்ல இந்த டிக்கெட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாரு நீ. இன்னும் பேட் ஸ்மெல் வருதே. அது பாத்ரூம் யூஸ் பண்ணா தண்ணி ஊத்தணும். போய் பாரு, கக்கூஸ்லாம் திறந்து கிடக்கு. ரொம்ப நாறுது. ரொம்ப நாளா குளிக்காம இருந்து பாடி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? தண்ணியில கண்டமாச்சு நமக்கு. வா அன்பு, வா. ஏன் இவ்வளவு லேட்டா வர்ற? சாரிப்பா, ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னேன். என்ன விஷயம்? விஷயமா? விசேஷம்பா. உனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
நீ கேட்டல ஃபாரின் ப்ரோகிராம் போகணும்னு ஏற்பாடு பண்ணிட்டேன். 2 ப்ரோகிராம், யூரோப் டூர், 1 lakh. ஏய் லிண்டா, அமௌண்ட்டை கொண்டா. இந்தா 10,000 rupees அட்வான்ஸ், ஓகேயா? மன்னிச்சுக்கப்பா, இந்த ப்ரோக்ராம்க்கு என்னால் வர முடியாது. என்னடா சொல்ற? ஜோதி அவங்க நிலைமை உனக்கே தெரியும். இந்த நேரத்தில் டேய் முடியாது. டேய் டேய் லிண்டா, அமௌண்ட் வேண்டாம். டேய் 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 அன்பு அன்பு நில்றா. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சாடா? ஏன்டா அப்படி முட்டாத்தனமா வளர்ற? சாரிடா. டேய் டேய் இங்க பாருடா, அன்னைக்கு நீ தானே என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ தெய்வம் மாதிரி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். கையேடா. அந்த மேனேஜர் காரை பிடிச்சி சான்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னடா அர்த்தம்? அந்த பொண்ணு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் ஏன்டா அப்படி உருகுற? வாழ்க்கையில் அவன் கோடீஸ்வரன் பொண்ணு கிடைச்சா எப்படியா பிராக்கெட் பண்ணலான்னு பார்க்குறான். இவளுக்கு இம்சை வேற தாங்கலை. இதை பாருடா, காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினதெல்லாம் அந்த காலம். காதலி கிடைக்கலன்னா அவள் தங்கச்சியை கட்டுறது இந்த காலம். புரிஞ்சு நடந்துக்கடா. அறிவு, நீ இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்படி வா வலிக்கு. பாஸ்போர்ட் கொடு. எப்போ கிளம்புற? நீ எவ்வளோதான் சொன்னாலும் இப்போ என்னால் வர முடியாது. அச்சோ, அடுத்த வாட்டி வேணா நான் உன் கூட வரேன். இந்த வாட்டி நீ போயிட்டு வா. நான் போகணுமா? எனக்கு சொல்லிட்டு போறாரு இவரு. எனக்கு என்ன போக தெரியாதா? டேய், 1 டம்ளர் தண்ணியை பார்த்தாலே 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிட்டு இருக்கிறேன்டா நாடு. அப்படி இருக்கும்போது 18,000 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணுவேன் ஃப்ளைட்ல. டேய், கீழே தண்ணிடா, கடல்ரா. என் கூட சேர்ந்து 250 பேர் செத்து போயிட்டா அந்த பாவத்தை எந்த கடல்ல கரைப்பேனாது? சார் மறுபடியும் அதே பேட் ஸ்மெல் வருதே. அந்த நாத்தம் என் பாடியில இருந்து தான்மா வருது. இப்ப சந்தோஷம் தானே? நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? இப்ப நம்புறியா? இப்ப நம்புறியாமா? இப்ப நம்புறியாடி? தேவையில்லாம மயங்கிட்டா. சொன்னா கேக்குறாளுங்களா? கொடுப்பா. கேவலமா இருக்கு. இந்த இதை நீ குடி. பேப்பர் கொடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது? திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீரென்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன். சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர். அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன், மண்டை பிளக்கப்பட்டவர். இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டைக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன்? எல்லையில் இருக்கிற படை ஏன்டா கண்டிப்பா கூட்டு வரேன். ஸ்டாப் தி கார். போலீஸ் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே. தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனால தானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல. இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்புறேன். கிழிச்சிடுறேன் இந்த போஸ்டரை, தட்டி விடுறேன் இந்த தட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம். டேய் போலீஸ்டா, ஓடுங்கடா ஓடுங்கடா. ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ். ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டி கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற? மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணியில கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு 2 வாட்டி எழுதிருந்துச்சா. எனக்கு 2 கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டரை கிழிச்சிட்டேன். உனக்கு கம்மா தண்ணியில தான்டா கண்டம், காய்ச்சற தண்ணியில இல்ல. இந்தா ஏக் தம் அடி. குடி. அடடா, அப்படிதான் குடி. என்ன சரக்குடா இது? அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமாடா? எட்ரா எட்ரா, கேரோட எட்ரா. அவனை பிடிங்க, போங்க. டேய் ஒரிஜினல் போலீஸ் கம்பெனிங்க, பிடிங்க போங்க. ஆல் அடிஷன் செஞ்சு குயிக் குயிக் ஓடுங்க ஓடுங்க. ஈஸியா கப்பி வரையும் பிடிங்க. என்ன என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னையும் போலீஸ் துரத்துதா? ஏண்டா கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையே கேவலப்படுத்துறியா? இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார். எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டானுங்க சார். என்னடா கேனோட தண்ணி அடிச்சிட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நடா ஸ்டேஷனுக்கு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், நிறுத்துங்க சார்.
ஏன் சார் முட்டியில அடிச்சு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க. என்னால இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க. கூட்டு போங்க இப்போ. கலந்தாங்க. என்னையாச்சு? சார் இவன் ஒரு பெரிய தீவிரவாதி சார். அடே குடிமகன்களா, தண்ணீர பிரச்சனைனார்களே, கடைசியில இந்த தண்ணீரையும் பிரச்சனையா? யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவருங்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாருங்க. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. Yes. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க கொடையில போயிடலாம். மழையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்? என் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயேன்டா. அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு ஆ. மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க. விட்டுரும்னு டிவியை சொல்லிட்டாங்க, போயேன்டா. நீங்க வராம நான் போக மாட்டேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். ஐயோ, 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 அம்மா. இப்ப ஏதாவது ஆச்சா? இது வரைக்கும் எதுவும் ஆகல. இனிமேலும் ஒண்ணும் ஆகாது. அப்படியே சாஞ்சிக்குங்க. புஷ்பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா? மழை வருது குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசுறான். ஆனா நீ யாரு எவனே தெரியல, இவ்வளவு பாசமா கொடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பார்த்து காலை வைங்க. ஏன்? சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும். அதுல நீங்க காலை வச்சீங்க தீஞ்சு போயிருவீங்க. ஏண்டா டேய், நான் பாட்டுக்கு ஓஞ்சி போய் ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்தேன். என்ன கொடையில வான்னு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பியாடா? நீங்க தாய்க்கு தலைப்புள்ளியா? இல்ல வால் பிள்ளை. ஏன் கேக்குற? இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான். எதுடா ஐதியம்? டேய், மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு. ஏன் 2வது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா அது? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ, தண்ணி மேல படுது. கொடை மேல ஏன்டா டேய், முன்னோர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? முன்னோர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் மிருகமாயிருவேன். நீதான் ஆல்ரெடி ஆயிட்டியடா. டேய், கொடையில வாடு கொடன்னு கொடைச்சியடா. உன்னை நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணியில நடைய விட்டியடா. உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா. இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. அட முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதுல விழுந்துருச்சாடா? இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா. கண்ணு சுத்தமா தெரியலையே. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹாஸ்பிடல்ல நல்லபடியா இருக்கீங்க. நர்ஸ் ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க. ஆமா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இடி விழுந்த இருளாண்டி இருக்கானா இல்ல புட்டுக்கிட்டானா? நல்லபடியா இருக்கான். இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் சாவானா பொழைப்பானாங்கிறதே சொல்ல முடியும். அவன் செத்துட்டான்னா நீதான் ஐ விட்னஸ். என்னது ஐ விட்னஸா? அட பாவிகளா, ஐயே இல்லையடா, நான் எப்படா ஐ விட்னஸ் ஆக முடியும்? ஏங்க அழுவுற? அழாம நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னும் ஒரு மண்டலத்துக்கு தண்ணியில கண்டம்னு சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் சொன்னாலும் சொன்னா, கடந்த சில நாட்களாகவே நான் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பைக்கில் கண்டோம், தேங்கி நின்ன தண்ணியில கண்டோம், அடிபம்புல கண்டோம், அண்டாவுல கண்டோம், அண்டாவை தூக்கிட்டு வந்த பயில்வான் பொண்டாட்டி குண்டா இருந்தது கண்டோம், பிஸ்லரி வாட்டர்ல கண்டோம், பிஸ்டல்ல கண்டோம், அருவாள்ல கண்டோம், சிறுநீர்ல கண்டோம், பெருநீர்ல கண்டோம், அங்க விழுந்த கல்லுல கண்டோம், தண்ணீர் போஸ்டர்ல கண்டோம், சாராயத்துல கண்டோம், சாராயத்தை பிடிக்க வந்த போலீஸ்ல கண்டோம், அவங்க வீசி எரிஞ்ச வெடிகுட்ல கண்டோம், அடிச்ச லத்தியில கண்டோம், கிளப்பி வந்த புகையில கண்டோம், இடியில கண்டோம், மின்னல்ல கண்டோம், மழையில கண்டோம், இடி விழுந்த தலையில கண்டோம். சிவகாமி 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 அசிங்கம், சிவகாமி ரொம்ப அசிங்கம், எனக்கு கண்ட வைக்க வேண்டாம். மறுபடியும் தண்ணியா? இந்த தண்ணி எனக்கு வேணாண்டா. பாத்ரூம் கழுவ வச்சிருந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாரு. ஆசிடா? தண்ணி நினைச்சு தாடா ஊத்துறே. கண்ணு போற உடனே கண்டம் போயிடுச்சு நினைச்சுறேன். கண்டினியூ ஆகுதே சிவகாமி.